என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு அவசரமான ஒரு செய்தி கொண்டு நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம் இது. உனக்காக உன் தாய் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம். நாளைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன் வீட்டிற்கு அருகில் நின்று கொண்டு 2 ஆண்கள் நீ அழைப்பாயா என்ற ஒரு எண்ணத்தோடு நிற்கிறார்கள். யாரென்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இவர்களை அழைக்கலாமா வேண்டாமா என்ற முடிவை நீ எடுத்து விடுவாய் அல்லவா? அதனால்தான் இந்த வராகி இன்று உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முழுக்க கவனமாக இருக்கும் இந்த காலங்களில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் பல ஆச்சரியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு சில விஷயங்கள் நமக்கு இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நீயே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் ஒரு விஷயங்கள் உனக்கு நடந்து விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நம் வீட்டை சுற்றி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்றால், அவர் நம்மை தேடி வர நினைக்கிறார் என்றால், சட்டென்று இதனை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. யாரை நம்புவது? அது எப்படி? ஒருவர் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால், நாம் அழைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்களை நாம் அழைத்து விட முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற உன்னுடைய அந்த யோசனைகளை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையுமே இந்த தாயானவள் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் என் பிள்ளை, இனி எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் உனக்கென சரி செய்து கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளையினால் சட்டென்று உணர்ந்துவிட முடிவதில்லை. என் பிள்ளைக்கு மனதில் குழப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. என் பிள்ளையினுடைய மனதில் பதற்றங்கள் ஏராளமாக இருக்கின்றது. நமக்கு என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் இதை உனக்கு சொல்ல வந்திருப்பது இந்த வராகி நான் எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ ஒரு தெளிவை பெறக்கூடிய நேரம் இது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, அதை நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ நிச்சயமாக எப்பொழுதும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கலங்கிவிடாமல் நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு எப்பொழுது என்று இனிமேல் இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிவிடும் இந்த நேரம் இனி எந்த தருணத்தையும் என் குழந்தை நீ விட்டுவிட முடியாதல்லவா? உனக்கான நேரங்களை எல்லாமும் நீ முழுக்க தொலைத்து விடக்கூடாதல்லவா? என்றும் என்றென்றும் உன்னோடு உன்னை தொடரும் இந்த தெய்வம் நான் துணை இருக்கும் பொழுதுகளில் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். அதிர்ஷ்டங்கள் உனக்கு தெளிவாக மாறும் காலம் இது. இனி உனக்கென ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வரும் நேரம் இது. உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாமும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் நேரம். என் பிள்ளை, எதையும் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நாம் தொலைத்துவிட முடியாது. எதையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. தெய்வம் நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நாம் எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் வரையிலும்
உனக்காக நான் உன்னோடு பயணிப்பேன். நான் எப்பொழுது இல்லாமல் போவேன் தெரியுமா? எப்பொழுது உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நான் உன் வசம் இல்லாமல் போய்விடுவேன் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த தெய்வத்தின் மீது முழுக்க முழுக்க மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நான் உன்னை விட்டு செல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எந்த காலத்திலும் நாம் எதையும் யோசித்து இனிமேலும் வருந்த வேண்டாம். எந்த நிலையிலும் நாம் இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான புரிதல்களை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அல்லவா? இனி உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நிலைகள் அத்தனையையும் நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் அல்லவா? கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நிச்சயமாக நல்ல செயல்கள் பல இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நல்ல விஷயங்களும் பல நல்ல தேவைகளும் இனி உனக்கென இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லக்கூடிய 2 பேர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவர்களால் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் மட்டும்தானே அதை நான் உன் முன்னால் வந்து சொல்வேன். இல்லை என்றால் அம்மா இதை நான் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேன் அல்லவா? உனக்கான நேரங்கள் எல்லாம் உனக்கே தகுதியான ஒன்றை உருவாக்கி கொடுத்திட வரக்கூடிய இந்த நேரங்களில் இனி முழுக்க முழுக்க உனக்கு உண்மையும் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா இடத்திலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையும் இனி தொலைத்து விடாதே. உனக்கான ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரும் நேரம் நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்பட்டது நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று புலம்புவது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நடப்பதை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடிகிறதா? நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? முதலில் அதனை நீ புரிந்து கொள். நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள பழக வேண்டும். நமக்காக கிடைக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைகளை எல்லாமும் நாம் என்னவென்று உணர்ந்து பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் அத்தனை தருணங்களையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்தையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் இனி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல மதிப்பை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நான் நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு தருணங்களும் இது எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரம். 2 ஆண்கள் உன் வீட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நீ அழைக்க வேண்டும். அப்படியானால் நீ அழைத்த பிறகுதான் அவர்கள் நினைத்த காரியத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்ற எண்ணம் கொண்டு நம்மை தேடி வருபவர்கள் எல்லாம் யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இதை போன்ற எண்ணம் கொண்டு நம்மை தொடர்கின்ற இந்த மனிதர்கள் யாராக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளுக்கு நான் முடிவு சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். யாரென்று நான் சட்டென்று சொல்லிவிட்டேன். ஆனால் நீ எதையுமே எளிதாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாய். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் பெறுவதற்கு முன்பாக சில காத்திருப்புகளும் சில கஷ்டங்களும் இருக்க வேண்டும். சில சோதனைகளும் அது நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும். எளிதாக இவர்கள்தானே என்று நீ நினைத்து விட்டு செல்வதல்ல வாழ்க்கை.
இவர்களா என்று நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் நீ செய்யக்கூடிய விஷயங்களில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களில் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ புலம்பி தவிக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையிலும் நாளை உனக்கு ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்களில் நீ உனக்கான ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் மிகப்பெரிய வெற்றியை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இவர்கள் உன் வீடு தேடி வரவில்லை. ஏன் யாருக்கும் இங்கு வேலை இல்லையா? உன் வீட்டை தேடி இவர்கள் வரவேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கின்றது? எல்லாமும் காரணமாகத்தானே. உன்னுடைய ஏதோ ஒரு விஷயம் இவர்களினுடைய மனதை அதிகமாக பாதித்திருக்கிறது. அதற்கான ஒரு தீர்வை சொல்ல இவர்கள் வரலாம் அல்லவா? அதற்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூட இவர்கள் வரலாம் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே நம் வீடு தேடி வருகின்றவர்களை ஒருபோதும் நாம் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக நீ அழைத்தால் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன் மீது அதிகமாக இருக்கிறது. உன்னை தேடி வந்து நல்லதை நடத்த இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலுமே என் பிள்ளை இவர்கள் உன் மீது கொண்ட அன்பை நீ சந்தேகித்து விடாதே. எந்த இடத்திலும் இவர்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கையை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன் நம்பிக்கையாக வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாளைய விடியல் என்பது திருவோணத்தினுடைய விடியல். அதாவது நாளைய தினம் திருவோணம். நாளை மாலை நேரத்திலிருந்தே உனக்கு அமாவாசை திதியானது ஆரம்பிக்கின்றது. அதாவது அமாவாசை நேரத்தில் உன் வீட்டிற்கு வர நினைக்கின்ற முன்னோர் ஒருவரும் அதே இடத்தில் திருவோணத்தின் பெருமாளும் உன் இல்லத்தை தேடி அருகில் நிற்கிறார்கள். அதாவது நீ இருவரையும் அழைத்தாலும் சரி, இருவரில் ஒருவரை அழைத்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்திருக்கிறார்கள். அதாவது முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு செய்த பல விஷயங்கள், நீ எந்தெந்த இடங்களில் எல்லாம் அவமானத்தை சந்தித்தாயோ அந்த இடங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வரப்போகிறாய். இவர்கள் உனக்கு இந்த அவமானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தெளிவை நிச்சயமாக கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதை உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பதை உணர்ந்து கொண்டு உன்னால் நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கென்று நாம் எடுத்துச் சொல்லும் இந்த வேளைகளில் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? பொதுவாகவே தெய்வங்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவது உறுதியான ஒன்றாக மாறிவிட்டது. அத்தனை தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வது உண்மையான ஒரு விஷயமாக உனக்கு மாறிவிட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ தெளிவான சிந்தனையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நம்பிக்கை இல்லாததனால் உனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு பல வகைகளிலும் பல துன்பங்களையும் சோதனைகளையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ தெளிவோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த கஷ்டங்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து
உன்னை வழிநடத்தும் தெய்வமாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நடக்கும் நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் காணத்தான் வேண்டும். பல ஆச்சரியங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உடனிருக்கும் இந்த தெய்வங்கள், அதாவது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட மிகப்பெரிய அவமானம் பணத்தினால் மட்டுமே. பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சோதனைகளைப் போல வேறு எதுவுமே உனக்கு கொடுத்ததில்லை என்பதுதான் உண்மை. இந்த பணம் படுத்திய பாடு இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் இனிமேல் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்துவிட வேண்டும் என்ற புரிதல் என் பிள்ளைக்கு கட்டாயமாக வந்துவிட்டது. இது எல்லாவற்றிலும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே நடந்து நல்ல விஷயங்களையே கடந்து நீ எப்பொழுதும் தெளிவான ஒன்றை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட தயாராகும். முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நான் சொன்னது போல தெய்வங்கள் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்கி நிற்காதே. எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில், பல தருணங்களில், பல திருப்பங்களில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தி வைக்கும். உனக்கான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்ததை கூட அது முடித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கடந்து நாம் எதையும் நம் வசமாக மாற்றப் போகின்ற இந்த நேரம் நம்மை தேடி நம் முன்னோர்களும் நம் தெய்வமும் வந்திருக்கிறது என்றால், அதிலும் குறிப்பிட்ட உன்னுடைய பண பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்றால், இதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் நேரங்களில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மைதானே? இந்த வராகி துணையிருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் நன்மைதானே? இதனை உணர்ந்து புரிந்து கொள்ளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெளிவாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல அதிர்ஷ்ட நேரங்களை கடந்து நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நிச்சயமான நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பேன் என்பது உனக்கு இனிமேல் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ உன் வெற்றியையும் உறுதிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நாளைய தினம் திருவோணத்தின் விடியலில் நிச்சயமாக பெருமாளை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் இல்லத்திற்குள் இவரை வரவழைத்து நிச்சயமாக அவருக்கான அன்பை கொடுக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்பதனை சரியாக செய்துவிடு. உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களை இனி நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை இனி யோசித்து நீ கலங்கிட வேண்டாம். உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் முன்னின்று உனக்கு உருவாக்கும் தெய்வம் அல்லவா? வராகியினுடைய அன்பு அதை போன்றதல்லவா? அதுபோலத்தான் நாளை உன்னை தேடி இவர்கள் வருகிறார்கள் என்று நான் தெரிந்தவுடன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட நான் ஓடோடி வந்து விட்டேன். இதை இனிமேல் என் பிள்ளை நீ எங்கு எப்பொழுதும் தொலைக்காமல் நின்று கொண்டிரு. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உருவாக்கி கொடுப்பதை நீ எந்த இடத்திலும் கற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நான் இருக்கும் இந்த ஆச்சரியங்களை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் வாழ அடியெடுத்து வை. முடியாது என்று சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். முடியும் என்று சொல்ல உன் தாய் நான் மட்டுமே இருக்கிறேன், அதாவது உன் தெய்வங்கள் மட்டுமே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நாளைய தினம் பெருமாளை நீ வரவழைக்கவில்லை என்றாலும் நாளை மாலை நேரத்தில், அமாவாசை நேரத்தில் உன்னுடைய முன்னோர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விடு. அவர்கள் உன் வீட்டில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் இது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர தொடர்ந்துவிட்ட நல்ல நேரம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பேரானந்தமடைய வேண்டிய காலம் இது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிலும் அடியெடுத்து வைக்க தயாராகிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும். விடியும் பொழுதில் நீ பெருமாளை நினைத்து அவரின் நாமத்தை சொல். நிச்சயமாக நீ விரும்பியதும் உனக்கு கிடைக்கும். அவர்களும் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வந்து விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முன்னோர்களையும் அழைத்து விடு. அதுபோல பெருமாளையும் உன் இல்லத்திற்குள் வரவழைக்கும். காலை நேரம் பெருமாளை வரவழைத்து மாலை நேரம் முன்னோர்களை வரவழைத்து விடு. நிச்சயமாக என் குழந்தை உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.